எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. My dear children of God, எனக்கு பிரியமான தேவனுடைய I am பிள்ளைகளே, very happy to meet you through this message. இந்த செய்தியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். Mark 10:32 says that Jesus was walking before his disciples. மார்க் 10:32 சொல்கிறது, இயேசு அவருடைய சீசர் மூலமாக நடந்து சென்றார். The disciples were upright. சீசர்கள் மிகவும் பயந்தார்கள். What the disciples did is very shameful. சீசர்கள் பயந்த காரியம் மிகவும் அவமானத்துக்குரிய காரியமாக இருக்கிறது. The disciples very close to Jesus. சீசர்கள் இயேசுக்கு மிகவும் நெருக்கமாக The இருந்தார்கள். disciples ate with Jesus. சீசர்கள் இயேசுவோடு உணவு உட்கொண்டார்கள். The disciples watched the miracle performed by Jesus. இயேசு செய்த அற்புத அடையாளங்களை கண்ணார கூட இருந்து பார்த்தார். But they were afraid. அவர்கள் பயந்தார்கள். They have become unfit to be his disciples. இயேசுக்கு சீசா இருப்பதற்கு அவர்கள் தகுதியற்றவர்களாய் மாறி. You follow Jesus, what about yourself? இயேசுவை பின்பற்றுகளே, உங்களை குறித்து எப்படி? Are you afraid? Leave those cowardly disciples. அந்த பயந்தாங்குழி சீசர்களை போல நீங்கள் பயப்படுகிறீர்களா? My beloved, பிரியமானவர்களே, we are serving the Almighty God, not an ordinary God. நாம் ஒரு சாதாரண தெய்வத்தை ஆராதனை செய்யவில்லை, சர்வ வல்லமை தெய்வத்தை ஆராதனை. Allow Jesus to walk before your business. நீங்கள் செய்த தொழிலுக்கு முன்பாக இயேசு நடந்து செல்லும் இயேசு அனுமதி. Allow Jesus to walk before your ministries. நீங்கள் செய்கிற ஊழியத்துக்கு முன்பாக இயேசு நடந்து செல்லும் இயேசு அனுமதி. Allow Jesus to walk before your education. நீங்கள் உங்களுடைய கல்விக்கு முன்பாக இயேசு நடந்து செல்லும் இயேசு அனுமதி. Allow Jesus to walk before your life. உங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக இயேசு நடந்து செல்லும் இயேசு அனுமதி. Jesus remove all your fear. உங்களுடைய எல்லா பயத்தையும் இயேசு நீங்க செய்கிறார். Everything is possible with God. தேவனால் எல்லாம் கூடும். Don't be afraid. பயப்படாதீர்கள். God will take the charge everything. எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.